Hello everyone, welcome to our channel Share Market Watches. Today நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஷேர் மார்க்கெட். இப்போலாம் அதிகமாக பேசப்படுற ஒன்று ஷேர் மார்க்கெட். ஏன் அப்படின்னா எல்லாருக்குமே அடிஷனலாக ஒரு இன்கம் தேவைப்படுது. அதனால் எல்லாரும் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வராங்க. அது எப்படின்னு பார்ப்போம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே 97% ஆஃப் பீப்புள் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக இருக்கிறதில்ல. ஒன்லி 3% ஆஃப் பீப்புள் மட்டும்தான் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக இருக்காங்க. ஏன் அப்படின்னா யாருக்குமே பொறுமை இருக்கிறது இல்லை. எல்லாருமே ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்த உடனே டெய்லி ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பட் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே டெய்லி ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியாது. எப்படின்னா ஒரு நாள் மார்க்கெட் மூமெண்ட் இருக்கும், ஒரு நாள் மார்க்கெட் மூமெண்ட் இருக்காது. ஸோ நமக்கு ஒரு நாள் ப்ராஃபிட் இருக்கும், அடுத்த நாள் லாஸ் இருக்கும், அடுத்த 2 நாள் ப்ராஃபிட் இருக்கும், அதுக்கு அடுத்த நாள் லாஸ் இருக்கும். ஸோ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மந்த்லி ரிட்டர்ன்ஸை மட்டும்தான் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். எப்படின்னா 1 மந்த் ஃபுல்லாக ட்ரேட் பண்ணிவிட்டு நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸை மந்த் எண்டில் ஆவரேஜ் பண்ணி நம்ம எவ்வளோ ப்ராஃபிட்டில் இருக்கோன்னு பார்க்கணும். எப்போவுமே ப்ராஃபிட்டை பர்சன்டேஜாக மட்டும்தான் பார்க்கணும், அமௌண்ட்டாக பார்க்கக்கூடாது. அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ண முடியும். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்கள் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா இல்லை லாஸபிள் ட்ரேடரா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.